மன்னார் மாவட்ட மக்களின் பொருளாதார மீழ்ச்சிக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலங்களில் உலக அளவிலும் 1800ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை அளவில் பொருளாதாரத்திலும் சரி, மக்களின் வாழ்வியல் எழுச்சியிலும் சரி, மன்னார் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களை விட சிறப்பாக இருந்துள்ளது என்பதற்கு வரலாறுகள் சாட்சி என்றாலும் 1850ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அதிக வருமான வரி செலுத்திய மாவட்டமாக இந்த மன்னார் மாவட்டம் இருந்துள்ளதை 1888ஆம் ஆண்டு கால பகுதியில் பை WJS போகே என்பவரால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட நூலில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள இதர மாவட்டங்களில் இல்லாத வளங்கள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறது. அதேபோல் நல்ல உழைப்பாளிகளான மக்களும் இருக்கிறார்கள். இருந்தும் இந்த மாவட்டம் பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்து இன்னும் மீள முடியாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான 2 காரணங்கள்: ஒன்று, தலைமன்னார் இராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து; இரண்டாவது, மன்னார் இலவன்குளம் ஊடாக புத்தளம் போக்குவரத்து பாதை திறப்பு. இதனை விரிவாக ஆராய்வோமாக இருந்தால், மன்னார் மாவட்டத்தில் விவசாயம், மீன்பிடி 2 பிரதான தொழிலாளர் இருந்தாலும் முன்னைய நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் செய்து வந்த குடிசை கைத்தொழில், பனைவளம் உட்பட இங்கு கிடைக்கும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட குடிசை கைத்தொழில் மூன்றாவதாக ஒரு சேமிப்பு வருமானமாக இருந்திருக்கிறது. இதன் காரணமாக பெரிய அளவில் வறுமைக்கு உட்பட்டவர்கள் எவரும் இல்லை. முன்னைய நாளில் இருந்தே இலங்கையின் பல மாவட்டங்களிலும் இருந்து மன்னார் மாவட்டத்தில் தொழில் செய்வதற்காக இங்கு வந்து குடியேறியோர் ஏராளம். அவ்வாறு குடியேறியவர்கள் கூட இன்று பூர்வீக மன்னார் வாசிகளாகியும் உள்ளனர். தலைமன்னார் இராமேஸ்வரம் கப்பல் சேவை இருந்தபோது தமிழ்நாட்டு மக்கள் உட்பட வெளிநாட்டு வியாபாரிகள் இந்த மக்களது பலவிதமான உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்து சென்றிருக்கிறார்கள். மன்னார் மாவட்டத்து மக்கள் தமிழகம் சென்று தங்களது பொருட்களை வியாபாரம் செய்து அங்கிருந்து மலிமான விலையில் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளும் குடிசை கைத்தொழில்களுக்கான மூலப்பொருட்களையும் பெற்று வந்தார்கள். மன்னார் மாவட்டத்து மக்கள் தென்னிலங்கையோடு அதிக தொடர்புகளோடு இருந்தார்கள் என்பதை விட இந்திய தமிழ்நாட்டுடனேயே அதிகமான வியாபார தொடர்புகளை வைத்திருந்தார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், மன்னார் மாவட்டத்தை சுற்றியிருக்கும் பல மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு அதிக தூரம் கொண்டவை. வெறும் 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது தமிழ்நாட்டின் இராமேஸ்வரம். இந்த கப்பல் போக்குவரத்து சேவை மூலம் இவர்களது உற்பத்தி பொருட்களை தடையின்றி விற்பனை செய்து லாபம் ஈட்ட முடிந்தது. அடுத்து, மன்னாரிலிருந்து கொழும்புக்கு செல்லும் இலவன்குளம் ஊடாக புத்தளம் செல்லும் பாதை போர்த்துகீசியர் ஒல்லாந்தர் காலத்தில் மன்னார் கொழும்புக்கான பிரதான போக்குவரத்து பாதையை இந்த இலவன்குளம் ஊடாக புத்தளம் பாதையை இருந்துள்ளது. இதற்கு சான்று, இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து மலையகத்திற்கு தோட்ட தொழிலாளர்களை அழைத்து வரப்பட்ட போது அவர்கள் தலைமன்னார், வங்காலை, அரிப்பு, மரிச்சுக்கட்டி, இலவன்குளம், புத்தளம் ஊடாகவே சென்றதாக வரலாற்று பதிவுகள் உள்ளது. அப்போது மதவாச்சி பாதை பிரதானமாக இருந்ததில்லை. புத்தளம் இலவன்குளம் பாதை மன்னாருக்கு கிட்ட பாதை என்பதால் இதையே பிரதான பாதையாக உருவாக்கி கொண்டார்கள். மன்னாரிலிருந்து மதவாச்சியூடாக கொழும்பு செல்வது 325 கிலோமீட்டருக்கு மதியம் கிட்டத்தட்ட 9 மணித்தியானங்கள். இதே மரிச்சுக்கட்டி, இலவன்குளம், புத்தளம் ஊடாக கொழும்பு செல்வது மிகவும் குறைவான தூரமே. இதனால் எரிபொருளும் பயண நேரங்களும் மிச்சம். இங்கு மன்னார் மக்களை மேலும் கீழ் நோக்கி செல்ல வைப்பது பொருட்களின் விலையேற்றம். பிரதான மாவட்டங்களான யாழ்ப்பாணம், வவுனியா, புத்தளம், கொழும்பு எல்லாம் தூரமாகி மன்னார் ஒரு தனித்து விடப்பட்ட தீவாக இருப்பதால் வீட்டு பாவனை பொருட்கள், உணவுப் பொருட்கள், கட்டிடப் பொருட்கள், உடுதுணி வகைகள் உட்பட அனைத்து விதமான பொருட்களும் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் உழைக்கும் பணம் குடும்ப செலவுக்கே பத்தாமல் போய்விடுகிறது. இதன் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் மக்களினால் உழைக்கும் பணத்தை சேமிக்கவோ அடுத்த கட்ட வெற்றிகரமான வாழ்வை நோக்கி நகர முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த தலைமன்னார் இராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்தினால் மன்னார் நகரப்பகுதி மக்கள் மட்டுமல்ல, மன்னார் பெருநிலப்பரப்பு மற்றும் ஏனைய மாவட்டங்களில் மன்னார் மாவட்டத்தை அண்டிய எல்லைப்புற கிராம மக்களும் நன்மை அடைவார்கள். அதேபோலவே இலவன்குளம் புத்தளம் பாதை திறப்பதால் யாழ் மாவட்ட மக்களும் போக்குவரத்து வியாபாரம் உட்பட பலவிதத்தில் பலனடைவார்கள். அது மட்டுமல்ல, இராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவையால் இந்தியாவின் தென் மாவட்டங்களில் உள்ள மக்களும் நன்மை அடைவதுடன் மன்னார் மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்து அரசுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு வருமானத்தை ஈட்டித் தரும். எனவே மன்னார் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் எந்த ஒரு நன்மையையும் செய்யாமல் மன்னார் மாவட்டத்தில் உள்ள வளங்களை உறிஞ்சி எடுத்து தென்னிலங்கையை மாத்திரம் அபிவிருத்தி செய்ய நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே மன்னார் மாவட்டம் விரைவாக அபிவிருத்தி அடையவும், மன்னார் மக்கள் வெகுவாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையவும், இந்த இரண்டின் மூலமாக இலங்கை அரசு கணிசமான வருமானத்தை பெறவும் தலைமன்னார் இராமேஸ்வரம் கப்பல் சேவை ஆரம்பிப்பதும் மரிச்சுக்கட்டி இலவன்குளம் ஊடாக புத்தளம் பாதை திறப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இந்த 2 விடயங்களிலும் அரசாங்கத்திற்கு ஏகப்பட்ட நன்மைகள் உள்ளது. இந்த விடயம் பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். காணொளியின் நீளம் கருதி சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. உறவுகளே, இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் நமது பக்கத்தை பின்தொடர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.